குப்பம் அருகே முல்லைப் பெரியாற்றில் குளிக்கச் சென்ற 13 வயது மாணவன் மூழ்கி பலி. 10ஆம் தேதி 12 மணி அளவில் உடலை தேடும் பணியில் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள நாகலாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் காமாட்சி. இவரது மகன் தவசி. இவரது வயது 13. போடியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். காமாட்சி அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் சித்தப்பா ஒருவருக்கு திதி கொடுப்பதற்காக கம்பம் அருகே சுருளி அருவிக்கு 2 வாகனங்களில் வந்துள்ளனர். சுருளி அருவியில் முற்றிலும் நீர்வரத்து இல்லாததால் குளிப்பதற்காக கம்பம் சுருளிப்பட்டி செல்லும் சாலையில் உள்ள முல்லையாற்றின் பாலப்பகுதிக்கு வந்துள்ளனர். அங்கு காமாட்சி மகன் தவசி மற்றும் அவரது உறவினர்கள் ஆற்றில் இறங்கி குளித்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிறுவன் தவசி தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளான். இதைக் கண்டு அங்கு குளித்து கொண்டிருந்த உறவினர்கள் கூச்சலிட்டனர். அதற்குள் மாணவன் தண்ணீரில் மூழ்கியுள்ளான். இதனை அடுத்து உடனடியாக ராயப்பம்பட்டி போலீசாருக்கு மற்றும் கம்பம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இந்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஆற்றில் இறங்கி தண்ணீரில் மூழ்கிய தவசி என்ற மாணவனை தேடி வருகின்றனர். சுருளிப்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஊர் பொதுமக்களும் ஆற்றில் இறங்கி மாணவனை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவன் நிலை குறித்து தற்போது வரை தெரியவில்லை. இதனால் இப்பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது.